ஹாய்! இந்த வீடியோல நம்ம மார்னிங் டூ ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். யாஹவிக்கு லஞ்ச் கட்டி குடுக்கறதுக்காக இன்னைக்கு சிக்கன் ஸ்பெகட்டி செஞ்சிருந்தேன். தண்ணீல கொஞ்சம் எண்ணெயும், கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிட்டு, கொதிச்சு வரும்போது ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கணும். ஸ்பெகட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் சிக்கன் வேக வச்சுட்டேன். சிக்கன் போன்ஸா இருந்தாலும் சரி, போன்லெஸ்ஸா இருந்தாலும் பரவால்ல. அது எப்படி இருந்தாலும் நம்ம உதுத்து தான் செய்ய போறோம். போன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உதுத்துக்கலாம். ஸ்பெகட்டி நல்லா சாஃப்ட்டா வெந்ததும் ஒரு பக்கமா வச்சிடலாம். அதை வடிக்க வேண்டாம். நம்ம சேர்க்கும் போது வடிச்சா போதும். அப்பதான் ட்ரை ஆகாம இருக்கும். ஒரு கைப்பிடி ஸ்பெகட்டிக்கு 100 கிராம் சிக்கன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கினதும் நம்ம உதுத்து வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். நீங்க வெஜிடேரியனா இருந்தா சிக்கனுக்கு பதிலா மஷ்ரூம் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு லைட்டா வதக்கிட்ட அப்புறமா நம்ம சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் திக் ஆயிஸ்டர் சாஸ், இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ். ஏற்கனவே காரம் சேர்த்ததுனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கணும். சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்று சொல்கிறேன். சிக்கன் பிராத் பவுடர் இல்லைனா சிக்கன் ஸ்டாக் பவுடர்னு கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் ஸ்டாக்குக்கு பதிலாக வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வச்சு இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்பெகட்டியை வடிகட்டி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நார்மலாக கரண்டியை வச்சு நம்ம ஸ்பெகட்டி அள்ள வராது, அவ்வளோ ஈஸியாக எடுக்க வராது. அது கடையிலே விழுந்துகிட்டே இருக்கும். அது நான் ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி ஃபோர்க் இல்லைனா லாங் ஸ்பூன் வச்சு ஸ்பைரல் ஷேப்ல சுற்றி எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். மதியம் லஞ்சுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்தாரேன்னு சொன்னார். அவர் மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ள நான் கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே காஞ்சிருந்த துணியும் எடுத்துட்டு வந்து கையோட மடிச்சு வச்சாச்சு. அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா சுருக்கம் சேர்ந்துரும். என்னதான் வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சுருக்கம் இல்லாமல் போட்டால் தான் கொஞ்சம் நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதனாலேயே துணிங்கெல்லாம் போட்டு வைக்காம உடனே மடிச்சு வச்சிருவேன். ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். துணிங்கெல்லாம் எடுத்துன்னு போய் கபோர்டில் அடுக்கி வைக்கும் போது அயனுக்கு கொடுக்க வேண்டிய துணியை தனியாக எடுத்து நான் பேக்கில் போட்டு வச்சிருவேன். நம்ம வெளியே கிளம்பி போகும்போது அப்படியே பேக்கோட எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். கிச்சன் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டதுனால வெறும் டிஷ்ஷஸ் மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கையோட சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போதான் மட்டன் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு. மட்டன் வந்து 1 கிலோவா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 1/2 கிலோ வந்து குழம்பு வச்சுட்டு 1/2 கிலோ ஷமி கபாப் செய்யலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாகவே இந்த கபாப் செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டன் கொஞ்சம் கொழுப்பான பீசஸ் எல்லாம் எடுத்தோம்னா கபாப்புக்கு நல்லா இருக்கும். 70% மட்டன்னா ஒரு 30% ஃபேட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மட்டன் வாங்கும் போதே கிட்னியும் சேர்த்து வாங்கின்னு வந்துட்டாரு. கிட்னி வந்து செமி கிரேவியா தொக்கா ஃப்ரை பண்ணா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. நைட்டு சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழம்பு தாளிச்சு குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிட்டு விசில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேஸ் தீர்ந்து போச்சுன்னு. இப்போ நீங்க வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். புக் பண்ண சிலிண்டரும் இந்த மழைனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு, வரவே இல்லை. இந்த கலவரத்துல கபாபுக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டேன். ஒரு 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வாங்கின்னு வந்து சமையல் முடிக்கிறதுக்காட்டியும் 3 மணி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ரசம் வச்சு இன்னொரு பக்கம் கிட்னி தொக்கா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். மட்டன் குழம்பு வந்து குக்கரில் தானே வச்சுருந்தேன். குக்கர்லேருந்து மாற்றி அப்படியே ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எப்படி வருமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராகவே வந்திருந்தது. ரைஸ் வைப்பேன், பிரியாணி எல்லாம் தாளிச்சிருக்கேன். ஆனால் குழம்பு செஞ்சதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கபாப் செய்யறதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு மினிமம் ஒரு 3 to 4 hours ஆவது ஊறணும். அப்போ தான் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைம் கேப்பில் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணி எல்லாமே இறக்கட்டி வச்சுட்டேன். காலையிலேருந்து செம்ம வேலை. அதுவும் நடுவில் வந்து இந்த சிலிண்டர் இல்லாததுனால தூக்கின்னு வந்து வைக்கிறது போகிறதுன்றது ரொம்ப டயர்டாயிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு போல் சூடாக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கபாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். குக்கரில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1/2 கிலோ மட்டன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மட்டன் சாஃப்டாக வேகிறதுக்கு ஒரு 5-6 விசில் வைக்க வேண்டியது இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வத்துற வரைக்கும் சுண்ட வச்சிடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. இப்போ தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுண்ட வைக்கணும். நல்லா அப்படியே சேர்ந்து வரும். தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும். தண்ணி இல்லாமல் நம்ம வந்து அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார் சூடு ஏறிடும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பல்ஸ் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓட விடுங்க. வடை மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம்.
பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையில ஒட்டாதபடி எண்ணெய் தடவிட்டு கட்லெட் ஷேப்ல ரவுண்டா தட்டி எடுத்துக்கணும். கிட்ஸ் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி கெட் டுகெதருக்குலாம் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்ததும் இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எப்படியும் 10லேருந்து 12 பீஸுக்கு வரும். நம்ம என்ன சைஸுக்கு வந்து பிடிக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிச்சோன்னா 12 வரும். கொஞ்சம் பெருசாக பிடிச்சோன்னா ஒரு 10 பீஸுக்கு வரும். நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 மாதம் வரைக்கும் தாங்கும். ஒன்றுமே ஆகாது. நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. நம்ம வந்து எப்போ வேணுமோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்தோன்னா நம்ம டைரெக்டாகவே தவாவில் ஃப்ரை பண்ணலாம். அந்த சில்னஸ் போகணும், அப்படி ஐஸ் போகணும் அப்படின்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து 2 லேயராக அடுக்கி வைக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணுறேன். இந்த பட்டர் பேப்பர் நம்ம வச்சுட்டு அது மேலே அடுக்கி வச்சோன்னா எடுக்கும் போது ஈஸியாக எடுக்க வரும். அது ஒட்டாத வரும். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம சாம்பார் அந்த மாதிரி செய்யும் போது கூட சைட் டிஷ்ஷாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுன்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதே எக் ஒயிட்டில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கிறிஸ்பியான கட்லெட் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் வச்சு கூட செய்யலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம தட்டி போட்டோன்னா பேட்டிஸ் ரெடி ஆகிடும். பர்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு கட்லெட் வச்சுட்டு கூட கொஞ்சம் கோஸு, ஆனியனு, கேப்சிகம் எல்லாம் வச்சு கொஞ்சம் மேயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பன்னுக்கு நடுவில் வச்சோன்னா பர்கர் ரெடி. ஒரு டிஷ்ஷு வச்சு நம்ம நிறைய வெரைட்டி செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். See you.